ஐயோ பாஸ்டர், இப்படி பண்ணலாமா? சொல்லடி உள்ளபடி நான் வாழ்வதும் விடை கொண்டு போவேன். இந்த வீடியோவை நம்ம ஜான் ஜெபராஜே ஏன்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் எதுக்கு இதை பத்தி பேசணும் அப்படின்ட்டு போடவானான்னு நினைச்சேன். ஆனா இங்க ஒருத்தர் ஜான் ஜெபராஜ் முட்டுக்குள்ள பார்த்தா ஜான் ஜெபராஜை பத்தி நிறைய வீடியோ போடணும்னு தோணுது. யூடியூபர்ஸ் வந்து ரொம்ப எல்லாம் மீறி போறாங்க. ஐயா ஏன் போய் சொல்றீங்க? யூடியூபர்ஸ் எல்லாம் மீறி போறாங்களா? உங்க ஜான் அண்ணன் அவரோட ஒய்ஃபை விட்டுட்டு வேறோட பொண்ணு கூட எல்லாம் மீறி போறது தப்பில்லை, சரியா? உங்களோட கேள்வி கேட்குறேன். உங்களோட அக்காவையோ இல்லை தங்கச்சியோ உங்க ஜான் அண்ணன் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை எல்லாம் பிறந்த அப்புறம் வேற ஒரு பொண்ணு கூட இப்ப வீடியோல பாத்தீங்களே, அந்த மாதிரிலாம் பண்ணா இந்த மாதிரி தான் வந்து யூடியூபர்ஸ் எல்லாம் மாரி போறாங்கன்னு பேசிட்டு இருப்பீங்களா? இல்ல அப்பயும் அக்கா லைஃப் எப்படி போனா நம்மளுக்கு என்ன? மாமா தான் பிரபலமா இருக்காரு, அவரை வச்சு நம்ம எப்படிதான் பிரபலம் ஆயிக்கலாம் அப்படின்னு அமைதியா இருப்பீங்களா? சரி, உங்க அண்ணன் எவ்வளவு பேர் அழிக்க பார்த்திருக்காரு, எவ்வளவு பேரை கொல்ல பார்த்திருக்காருன்னு பார்த்துடலாமா? ஒருத்தருடைய பிரச்சனையை வந்து நம்ம என்டர்டெயின் பண்ணிட்டோம், இல்லை அதை குறித்து காசிப் பண்ணிட்டோம், இன்னொருத்தங்களுக்கு அனுப்பிட்டு அதை வந்து நம்ம தேவையில்லாத கமெண்ட்ஸ் பண்ணிட்டோம், இல்லை அந்த இன்னொருத்தருக்கு காயத்தை கொடுக்கறத நம்ம எப்பவுமே என்ஜாய் பண்ணக்கூடாது, அது நமக்கு நல்லது கிடையாது. நீங்கள் செய்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு பதில் தருவாராக. ஒன்னொருத்தவங்க பிரச்சனையா நம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ணக்கூடாது, அதை கமெண்ட் பண்ணி காயப்படுத்தக்கூடாதா? ஐயா இதெல்லாம் நீங்களே பண்ணிட்டு மற்றவங்களை இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அட்வைஸ் கொடுக்குறீங்க. மற்றவங்கள காயப்படுத்தி பார்த்து எப்படி எப்படிலாம் என்ஜாய் பண்ணுறீங்கன்னு இதோ பாருங்க, உங்கள் வாயால் நீங்களே பேசியிருக்கீங்க. டே எம்டி ஜெகன் வச்சு செஞ்சுருங்க. எம்டி ஜெகன் வந்து மலேசியாவில் ஒரு லேடிகிட்ட மாட்டினான். ஆமாம், கொன்றுணும் அவனை. மலேசியாவில் ஒரு லேடி கூட நீ பண்ண தப்பு ஃபோட்டோ ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது, கொன்றுன்னு சொல்லி கொடுங்க. ஐயா எம்டி ஜெகன் ஐயா வந்து ஏதோ ஒரு மலேசியாவில் லேடி கூட இருந்தாரு அப்படின்னு சொல்லி அவரோட காயங்கள்ல இப்படி என்ஜாய் பண்ணுறீங்களே. நீங்கள் மற்றவங்களோட காயத்தில் என்ஜாய் பண்ணலாம், உங்களோட காயங்கள்ல யாரா என்ஜாய் பண்ணலாம், உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கா? டே ஒருத்தன் கமெண்ட் பண்ணுங்க, டே பென் சாமுவேல் பொம்பளை பொறுக்கி முதல்ல பொறுக்கிறத நிப்பாட்டு, அப்புறம் எங்களுக்கு வர்ஷிப்னா என்னன்னு சொல்லித்தான்னு சொல்லுங்கள். டே தாராளமாக செய்யுங்க, முதல்ல கேளுங்க. ஓல்டு மெத்தட்லாம் ஓகே, அப்புறம் நீ என்ன மைத்துக்கடா கான்சர்ட் நடத்தின, நீ எதுக்கு ரிலீஸ் பண்ணுற, சிடி ரிலீஸ் பண்ணுற, உங்கள் சர்ச்சில் ஏன் கீபோர்ட் இருக்குது, உங்கள் சர்ச்சில் ஏன் ஸ்பீக்கர் இருக்குது, நீயும் உங்கள் அப்பனுக்கு வந்து கொட்டடிக்க வேண்டியதான்னு கேளுங்க. ஐயா மற்றவங்களெல்லாம் காயப்படுத்தி என்ஜாய் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு சில கூட்டத்தை வச்சு இப்படின்னா கமெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுது உங்களுக்கே கேவலமா தெரியல? இதுல வேற அவங்களுக்கு சப்போர்ட்டா ஒருத்தர் கார் ஓட்டினே பேசினே போறாரு அப்படியே. ஐயா ஃபர்ஸ்ட் உங்க அண்ணன் புத்திமதி சொல்லுங்கயா, அடுத்து உங்களோட பிரச்சனை இல்ல மூக்கோ நாளைக்கு வேணாம்னு சொல்லுங்க. டே சூப்பராக பண்ணலாம் ஆக்சுவலாக, ஆனால் பென் சாமுவேல் மட்டும்தான் ஓட்டணும். இத்தனை பரிசுத்தமானங்களோடு ஒரு பொம்பளை பொறுக்கியா அப்படின்னு. பென் சாமுவேல உங்க அண்ணன் ஜான் ஜெபராஜ் பொம்பளை பொறிக்கன்னு சொல்லலாம், ஆனா இப்படி பொண்டாட்டி பொருளை விட்டுட்டு பொறுக்கிறவரை பொம்பளை பொறிக்கன்னு சொன்னா யூடியூபர்னா சேர்ந்து அவர் சாவடிக்க பாக்குறாங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து பேசிட்டு இருப்பாரு. டேய் மெயினாக என்னென்னா, அவன் சென்னையில் ஒரு சர்ச்சு ஸ்டார்ட் பண்ணான், அவன் ஊழியம் பண்ணான் ஆக்சுவலாக. அப்புறம் ஒரு லேடி கூட பிரச்சனையாகி தான் அங்கேருந்து அவனை அடித்து பார்த்துனாங்க. ஸோ அவன் சர்ச் ஊழியத்தை விட்டுட்டு தான் இப்போ துபாயில் போய் உட்காந்துருக்கான். ஐயா இப்ப நீங்க சொல்ற காரியம் உங்களுக்கே நடந்த மாதிரி இல்ல? நீங்க உங்க பொண்டாட்டி விட்டுட்டு வேற பொண்ணு கூட உங்க சபைக்கு வந்த பொண்ணு கூட முத்தம் குத்துனே, அதை அப்பப்போ போட்டோ எடுத்து என்ஜாய் பண்ணி அந்த போட்டோ வெளியே வந்து சபையெல்லாம் விட்டு ஓடி போனீங்களே, அதே மாதிரி இல்ல இந்த சம்பவம். அவரு சபையை விட்டு துபாயில போய் உக்காண்டாரு, நீங்க சபையை விட்டு அந்த பொண்ணு வீட்டில் போய் உக்காண்டீங்களாயா? அதை தமிழில் எழுதணும், கிளிகளையும் கிழிச்சிடணும், அண்ட் இங்கிலீஷில் நல்லா ப்ரொஃபஷனலாக எழுதணும். டே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, அவனை எடுத்தோன்னே பப்ளிக்கில் செய்யாதீங்க. அவனுடைய ப்ரைவேட்டில் போய் யாராவது ஒருத்தன் ப்ரைவேட்டில் போய் அவனை கிளிங்க. அவன் ப்ரைவேட் இன்பாக்ஸில் போய்ட்டு அவனை மெசேஜாக கிழிச்சிங்க, அவன் ஏதாவது கெட்ட வார்த்தை போடுவான், கட்டாயம் கெட்ட வார்த்தை போடுவான். அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் நம்ம, அதுதான் நம்மளுக்கு ப்ரூஃப். அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை நம்ம 4-5 ஐடியில் வச்சுக்கிட்டு அடுத்து அவன் போடுற எல்லாத்துலேயும் அவன் ஸ்க்ரீன்ஷாட்டை போடணும். அவனுக்கு யாரெல்லாம் லைக் போடுறாங்களோ எல்லாத்துக்கும் தனி இன்பாக்ஸ் அனுப்பிடணும், திஸ் இஸ் ரியல் ஃபேஸ்னு அனுப்பி விட்றணும். அது ஒரு ஆதாரமாக வச்சுட்டு அப்புறம் பப்ளிக்கில் செய்யணும். ஃபர்ஸ்ட் அவனை யாராவது தனியாக போய் இன்பாக்ஸில் போய் அடிங்க அவனை. நீங்க ஒருத்தனை கார்னர் பண்ணி அவளை அசிங்கமா பேச வச்சு
அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி ரசிக்கிற மாதிரி தான் உங்களோட வீடியோவும் மற்ற எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாரும் ரசிச்சுன்னுக்குறாங்க. நீங்க பென்சாமில எப்படினாச்சு அசிங்கமா பேச வச்சு அதை வீடியோ எடுத்து மற்றவங்களுக்கு பரப்பணும்னு பார்த்தீங்க. ஆனா நீங்க மற்றவங்களுக்கு தோண குழியில நீங்களே விடுவோன்னு சொல்லி கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்துக்க மாட்டீங்களா? அந்த முத்தம் கொடுக்குற வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்க அண்ணன் அந்த வீடியோவை பார்த்துட்டு யூடியூபர்ஸ் எல்லாரும் பணத்துக்காக இப்படி சீப்பா ஏன் வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காரு. உங்க அண்ணனை போய் கேளுங்க, அண்ணே முத்தம் கொடுக்குறது சீப்புன்னு சொல்றீங்களே, அப்புறம் எதுக்குண்ணே நீங்க கல்யாணம் பண்ண பெண்ணை விட்டுட்டு வேற பொண்ணு கூட இப்படி பண்றீங்கண்ணே உங்களால கேட்க முடியுமா? உங்க அண்ணன் போன வருஷம் இந்த முத்தம் கொடுத்த வீடியோ ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு எப்படின்னா பயந்து பதறி இருக்காருன்னு பாருங்க. ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனில் நான் எதேர்ச்சியாக கொடுத்த ஒரே ஒரு முத்த காட்சி, அது ஒன்றும் இல்லை, ஒரு ரொம்ப ஃபார்மல் கிஸ். அது வந்து நீங்கள் வந்து கொச்சையாக வந்து எனக்கு தெரியாது வந்து நிறைய பேர் யூடியூப்பில் டைட்டில்லாம் போடுவீங்க. நீங்கள் போட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் மறுபடியும் இதை வந்து நானே என்னுடைய சேனலில் இந்த வீடியோ நான் போடுறேன். இது போட்டதுக்கப்புறம் நிறைய பேருக்கு பதில் தெரியும். ஐயா ஏன் போய் சொல்றீங்க? நீங்க பர்த்டேக்கு ஒரே ஒரு வாட்டி கொடுத்த முத்தமா வளைச்சி இத்தனை வாட்டி கொடுத்துருவீங்க. முத்தம் கொடுக்கறத வீடியோ எடுக்கணுன்றதுக்காகவே இத்தனை வாட்டி கொடுத்துருக்கீங்கன்னா வீடியோ எடுக்காத டைம்ல எத்தனை வாட்டி கொடுத்துருப்பீங்க? இதை வேற உங்க சேனல்லே நீங்க இந்த வீடியோ போறேன்னு சொன்னீங்க. அதை போட்டுருந்தீங்கன்னா எங்க எல்லாருக்கும் பதில் தெரிஞ்சிருக்கோம்ல. ஐயா உண்மையானவரு இப்படி ஃபார்மல் கிஸ்டா கொடுத்துருக்காருன்ட்டு இவர்கள் என்னை மிரட்டுகிறார்கள். அப்போ மிரட்டி நாங்கள் வீடியோவை வெளிவிட போகிறோம். நான் சொன்னேன், என்ன வீடியோ? நீங்கள் வந்து ஒரு பொண்ணு கூட தப்பு பண்ண வீடியோ வெளிவிட போகிறோம். சொன்னேன், அப்படி நடக்கவே இல்லை, நீங்கள் விட்டுக்கோங்கன்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து வேற ஒரு பொண்ணோட தொடர்பில் இருக்கிறேன், பெட்ரூமில் வீடியோ இருக்கலாம்னு சொல்லி என்னை ஏமாற்றி வந்து மிரட்டுறாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் தாராளமாக விட்டுக்கோங்க, அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லைன்னு நான் உறுதியாக சொல்கிறேன். ஐயா இப்போ அப்படியெல்லாம் ஒரு பொண்ணு கூட தப்பா வீடியோ ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அது ஏன்னு சொல்றீங்கல்ல? ஏன்னா உங்களை பின்பற்ற மக்களே அவ்வளோ குருடா இருக்கிறாங்க. எது சொன்னாலும் நம்புவாங்கன்ட்டு என்ன வேணா பண்ணிக்கலாம், ஏன்னு சொல்லிக்கலாம், அப்படி ஒரு முடிவில் இருக்கிறீங்களோ? போது நான் சொன்ன தைரியமாக நீங்கள் என்ன செய்யுங்க, வீடியோ ரிலீஸ் பண்ணுங்க. அப்படி ஒன்று நடக்கவே இல்லை, நான் சந்திக்க தயார்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் 21ஆம் தேதி நைட்டு 11 மணிக்கு எனக்கு இந்த சம்மந்தப்பட்ட இந்த பெண்ணுடைய குடும்பத்திற்கு, எங்கள் அப்பா அம்மாவுக்கு, என் தம்பிக்கு, இந்த பொண்ணுடைய அப்பா அம்மாவுக்கு, அப்போ என்னோடு இருக்கிற எனக்கு துணைன்னு இருக்கிற சில ஊழியக்காரர்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, இந்த பர்த்டே ஃபங்க்ஷனில் நான் கொடுத்த அந்த முத்தம் கொடுத்த அந்த வீடியோ மட்டும் அனுப்புகிறாங்க. அது ரொம்ப கவர்ச்சியான ஆபாசமான வீடியோலாம் கிடையாது, ரொம்ப சாதாரணமான ஒரு வீடியோ, முத்தம் கொடுக்குற ஒரு வீடியோ. ரொம்ப கவர்ச்சியான ஆபாசமான வீடியோ இல்லைன்னா உங்களோட சேனல்லே போட்டு நீங்க விளக்க கொடுத்துருக்கலாம்ல. அது தப்புன்னு தெரிஞ்சதால இந்த நாள் வரைக்கும் மூடி மடிச்சுன்னு வந்தீங்க. இன்னமும் நீங்க பண்ணது உங்களுக்கே தெரியும் தப்புன்றதுனாலதான் உன்னும் எப்படி மூடி மறைக்கலான்னு தான் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க பண்ணது கரெக்டுனா ஓப்பலா சொல்லணும். எனக்கு பொண்டாட்டி புள்ளுதான் முக்கியம் கிடையாது, என்ன முத்தம் கொடுத்த பொண்ணு தான் முக்கியம், அந்த பொண்ணு கூட தான் வாழ்வணும் ஓப்பலா சொல்லிட்டு போகணும். ஆனால் அந்த டைமில் நான் இந்த நியூஸை உலகத்துக்கு சொல்லாததுனால திடீர்னு ஒருத்தன் வெளியில் வந்துட்டு இந்த மாதிரி பாஸ்டர் வந்து ஒரு பொண்ணோட இருக்கிறான்னு சொன்னால் எல்லாரும் என்ன தப்பாக நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் அதுக்கு பயந்து போய் நீங்கள் அதை ரிலீஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். அதை வச்சு என்னை மிரட்டி ஐயா ஊர் உலகத்துக்கு தெரியாம நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது நீங்க தப்பு பண்றதுனாலதான். நீங்க தப்பு பண்ணலாம் ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சா என்ன, நானா தப்பு பண்ணலன்னு இருந்திருப்பீங்க. ஆக மொத்தத்துல பொம்பளை விஷயத்துல சோரம் போயிட்டீங்க. அதனால உங்களுக்கு பயம் வந்துடுச்சு. அந்த பயத்தை காரணமா வச்சு உங்களை சபை நடத்த விடாம உங்களை ஓட விட்டாங்க. அதானே? சரி, அந்த கார் ஓடினே ஒருத்தர் உங்களுக்கு மூத்து கொடுத்து பேசினார்ல, அவருக்காக உங்களை பத்தி நிறைய வீடியோ, நீங்க யாருன்னா குழி தோண்டிங்க, யாருன்னா குழி தோண்டி புதைக்கணும் பார்த்தீங்க, அது எல்லாமே இன்னும் தொடர்ச்சியா வரும். பை. நம்ம ட்ரூத் ஸ்கேன் ஏஐ சேனல் வீடியோஸ் நல்லா இருக்குல்ல, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணணும். மக்களே, நீங்களும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.